கஷ்டப்படுறோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிழைப்புக்காக வேற வேற ஊர்ல இருக்கிறோம். சென்னையில இருக்கிறோம், பெங்களூர்ல இருக்கிறோம். இப்ப தீபாவளிக்கு முதல் நாள் தானே கிளம்பி போக முடியுது. இப்ப பெங்களூர்ல இருந்து கிளம்பி போறோம். மாமியார் வீட்டுல தான் தீபாவளி கொண்டாடணும் இல்லையா? அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து கிளம்பி விடிய விடிய பயணம் பண்ணி மதுரையில போய் இறங்கியாச்சு. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நீங்க என்ன செய்வீங்க? போய் ஜம்முன்னு இவ்வளவு ராத்திரி பூரா பயணம், தூக்கமே இல்லைன்னு போய் படுத்து தூங்கிடுவீங்க. நாங்க தூங்க முடியுமா? மாமியார் வீட்டில் போய் நாங்க தூங்க முடியுமா? அதோட இருந்து நாங்க என்ன களைப்பு இருந்தாலும் அதோட தீபாவளி வேலையை இழுத்து போட்டு பார்க்குற எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? பண்டிகையில என்ன இவங்க கஷ்டப்படுறோம்னாங்கல்ல, புடவை எடுக்கையில கூட நின்னா கஷ்டம், சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றதுல கஷ்டம், கறிக்கடைக்கு போனா கஷ்டம்ன்றாங்களே, என்ன கஷ்டப்படுறாங்க? தீபாவளி அன்னைக்கு என்ன கஷ்டம்? காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடியை வைக்க வேண்டியது, அப்படியே வெளியே 2 ரவுண்டு போக வேண்டியது, திரும்ப வந்து ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடி வைக்க வேண்டியது, வெளியே போயிட்டு வர்றது, திரும்ப ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடி வைக்க வேண்டியது, வெளியே ரிப்பீட்டுன்னு இந்த 3 தவிர தீபாவளி அன்னைக்கு வேற என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? அது மட்டும் இல்ல, கறி வாங்கிட்டு வந்து ஒரு கறி குழம்பு வச்சா பரவாயில்லங்க, அது கூட ஈஸியா செஞ்சிடலாம். குடல்னு ஒன்ன கொண்டு வருவாங்க. குடலை வாங்கிட்டு வந்தாதான் அது என் குடலுக்குள்ள போகுங்கிறது. தீபாவளி அன்னைக்கு இருக்கிற வேலையில அது எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேலை, அதையும் செய்து நாங்க தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பண்டிகைகள்ங்கிறதுல அடிப்படை ரொம்ப கஷ்டம் இல்லையா? பாரம்பரியமா கொண்டாடணும், வழி வழியா செய்யக்கூடிய சடங்குகளின்படி ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடணும். அதுக்காக செய்ய வேண்டிய கௌரவம்னு ஒன்று இருக்கு. இது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். வீட்டில் உள்ள பெண்கள் தான் எல்லாம் செய்வாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா, எல்லா வேலையும் பண்ணி எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு எங்களுக்கு சாப்பிட முடியாது. அந்த எண்ணெய் சட்டி முன்னால இருந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தது, எண்ணெய் சட்டி முன்னால இருந்து நல்லா இல்லைன்னா உங்களால சாப்பிட முடியாது. அதைத்தான் சொன்னேன், இப்படிதான் குறை சொல்லுவாங்க. இல்ல நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிட முடியாது. எண்ணெய் சட்டி முன்னால இருந்து எல்லாருக்கும் ஸ்வீட்டை எடுத்து கொடுத்து பார்த்து இதையே கவனிச்சதுனால எங்களால சாப்பிட முடியாம போயிடும். அப்படியும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு எல்லா வகையிலும் சிரமப்படக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அதிலும் ஏழை வீட்டு தீபாவளியாக இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம்யா. அப்பா வெளியே வேலைக்குன்னு எந்த ஊர்லயோ இருப்பாரு, அவர் வர்ற வரைக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏக்கத்தோட நம்மளை பார்க்கும் பாருங்க. அம்மா அப்பா நமக்கு எப்போ புது ட்ரெஸ் வரும், எப்போ வெடி வாங்குவோம், எல்லா வீட்லயும் போட்டிருக்காங்களே நமக்கு எப்போ வரும்னு கேட்கிற அந்த குழந்தைகளின் ஏக்கமான பார்வையை சந்திக்கின்ற கஷ்டம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அப்பாவுக்கு அது கடைசியில தான் புரியும் என்ற வகையில் எல்லா வகையிலும் மன அழுத்தமும் சரி, உடல் வருத்தமும் சரி, பண்டிகை காலங்களில் அதிகம் சிரமப்படக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே என